ஓம் சாந்தி. இன்றைய முரளி 25 டிசம்பர் 2025. பார்த்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, நீங்கள் நீண்ட காலத்திற்கு பிறகு மீண்டும் தந்தையை சந்திக்கிறீர்கள். எனவே நீங்கள் மிக மிக கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகள். கேள்வி: உங்கள் மனநிலையை ஒரே ரசனையாக மாற்றும் சாதனம் என்ன? பதில்: எந்த நொடி கடந்து போகிறதோ அது நாடகம் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். கல்ப முன்னரும் அப்படியே நடந்தது. இப்போது இகழ், புகழ், மானம், அவமானம் எல்லாம் முன்னால் வர வேண்டும். எனவே தனது மனநிலையை ஒரே மாதிரியாக மாற்றுவதற்கு கடந்து போன விஷயங்களை பற்றி சிந்தனை செய்யாதீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். ஆன்மீக தந்தையின் பெயர் என்ன? சிவபாபா. அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. அனைத்து ஆன்மீக குழந்தைகளின் பெயர் என்ன? ஆத்மா. உடலுக்கு பெயர் வைக்கப்படுகிறது, ஆத்மாவின் பெயர் அப்படியே இருக்கிறது. அதிக சத் சங்கங்கள் இருப்பது குழந்தைகளுக்கு தெரியும். இதுதான் உண்மையான சத்தியத்தின் சங்கம். இங்கே சத்திய தந்தை ராஜயோகத்தை கற்பித்து நமது சத்தியுகத்திற்கு அழைத்து செல்கிறார். இப்படி வேறு எந்த சத் சங்கமோ பாடசாலையோ இருக்க முடியாது. இதுவும் குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். முழு சிருஷ்டி சக்கரமும் குழந்தைகள் உங்கள் புத்தியில் இருக்கிறது. குழந்தைகள் நீங்களே சுயதரிசன சக்கரதாரிகள். இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். யாருக்கு புரிய வைத்தாலும் சக்கரத்தை முன்னால் நிற்க வையுங்கள். இப்போது நீங்கள் அந்த பக்கம் போகிறீர்கள். தன்னை ஆத்மா என உணருங்கள் என்று ஜீவாத்மாக்களுக்கு தந்தை சொல்கிறார். இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. கல்பமாக கேட்கிறீர்கள். இப்போது மீண்டும் கேட்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் புத்தியில் எந்த தேகதாரி தந்தையோ டீச்சரோ குருவோ இல்லை. தேகமற்ற சிவபாபா நமது டீச்சர், குருவாக இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். மற்ற எந்த சத் சங்கிலும் இப்படி பேச மாட்டார்கள். மதுவனமாக இது ஒன்று மட்டுமே இருக்கிறது. அவர்கள் பிறகு ஒரு மதுவனத்தை பிருந்தாவனத்தில் காட்டுகிறார்கள். அதை பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் அமர்ந்து உருவாக்கி இருக்கிறார்கள். பிராக்டிக்கல் மதுவன் இதுதான். நாம் சத்தியுகம் திரேத்தாவிலிருந்து பிறவிகளை எடுத்து இப்போது புருஷோத்தமராக மாறுவதற்கு சங்கமயுகத்தில் வந்து நிற்கிறோம் என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. தந்தை வந்து நமக்கு நினைவே கொடுக்கிறார். 84 பிறவிகளை யார் எப்படி எடுக்கிறார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். மனிதர்கள் அப்படியே சொல்கிறார்கள், எதையும் புரிந்து கொள்வது இல்லை. தந்தை நன்றாக புரிய வைக்கிறார். சத்தியுகத்தில் சதோ பிரதான ஆத்மாக்கள் இருந்தன. சரீரமும் சதோ பிரதானமாக இருந்தது. இந்த நேரம் சத்தியுகம் இல்லை, இது கலியுகம். நாம் பொற்காலத்தில் இருந்தோம். பிறகு சக்கரத்தை சுற்றி பிறவிகள் எடுத்து நாம் இரும்பு யுகத்திற்கு வந்திருக்கிறோம். இப்போது மீண்டும் சக்கரத்தை சுற்ற வேண்டும். இப்போது நமது வீட்டிற்கு போக வேண்டும். நீங்கள் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகள். யார் காணாமல் போய் நீண்ட காலத்திற்கு பிறகு கிடைக்கிறார்களோ அவர்கள் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் என்று சொல்லப்படுகிறார்கள். நீங்கள் 5000 வருடங்களுக்கு பிறகு வந்து சந்திக்கிறீர்கள். இவர் அதே தந்தை. இவர் 5000 வருடங்களுக்கு முன்பு இந்த சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை நமக்கு கொடுத்தார். சுயதரிசன சக்கரதாரிகளாக மாற்றியிருந்தார் என்பது குழந்தைகள் உங்களுக்கே தெரியும். இப்போது பிறப்புரிமையை கொடுப்பதற்காக தந்தை வந்து மீண்டும் சந்திக்கிறார். இங்கே தந்தை உணர வைக்கிறார். இதில் ஆத்மாவின் 84 பிறவிகளின் உணர்விற்கு வருகின்றன. இவை எல்லாவற்றையும் தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். மனிதர்களை தேவர்களாக அல்லது ஆண்டிகளை அரசர்களாக மாற்றுவதற்கு 5000 வருடங்களுக்கு முன்பும் புரிய வைத்திருந்தார். நாம் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். யார் எடுக்கவில்லையோ அவர்கள் கற்றுக்கொள்ள இங்கே வரவே மாட்டார்கள். சிலர் கொஞ்சம் புரிந்து கொள்வார்கள். நம்பர் வாரி இருக்கிறார்கள் தானே. அவரவர் இல்லற விவகாரத்தில் இருக்க வேண்டும். எல்லோரும் இங்கே வந்து உட்கார முடியாது. யாருக்கு மிக உயர்ந்த பதவி பெற வேண்டுமோ அவர் புத்துணர்வு பெற இங்கே வருவார். குறைந்த பதவி பெறுபவர்கள் அதிக முயற்சியும் செய்ய மாட்டார்கள். இந்த ஞானம் அப்படிப்பட்டது. அதனால் கொஞ்சம் முயற்சி செய்தாலும் அது வீணாகாது. தண்டனை பெற்று வருவார்கள். நன்றாக முயற்சி செய்தால் தண்டனை குறையும். நினைவு யாத்திரை இல்லாமல் விக்கிரமங்கள் அழியாது. இதை அடிக்கடி தனக்கு நினைவூட்டுங்கள். எந்த மனிதர் கிடைத்தாலும் அவரிடம் தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும் என்பதை முதலில் புரிய வையுங்கள். இந்த பெயர் பின்னர் சரீரத்துக்கு கிடைத்தது. ஒருவரை சரீர பெயரை வைத்து கூப்பிடுவார்கள். இந்த சங்கம யுகத்தில் தான் எல்லையற்ற தந்தை ஆன்மீக குழந்தைகளை கூப்பிடுகிறார். ஆன்மீக தந்தை வந்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆன்மீக குழந்தைகள் என தந்தை சொல்வார். முதலில் ஆத்மா, பிறகு குழந்தைகளின் பெயரை சொல்கிறார். ஆன்மீக தந்தை எதை புரிய வைக்கிறார் என்பதை ஆன்மீக குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள். சிவபாபா இந்த பாக்கிய ரதத்தில் இருக்கிறார். நமக்கு அவரே சகஜ ராஜயோகத்தை கற்பிக்கிறார் என்பது உங்கள் புத்தியில் தெரியும். வேறு எந்த மனிதருக்குள்ளும் தந்தை வந்து ராஜயோகத்தை கற்பிப்பதில்லை. அந்த தந்தை புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் வருகிறார்.
வேறு எந்த மனிதரும் ஒருபோதும் இப்படி சொல்ல முடியாது, புரிய வைக்க முடியாது. இந்த கல்வி ஒன்றும் இந்த தந்தையினுடையது கிடையாது என்பதும் உங்களுக்கு தெரியும். கலியுகம் முடிந்து சத்தியுகம் வர வேண்டும் என்பது இவருக்கு தெரியாமல் இருந்தது. இவருக்கு இப்போது எந்த தேகதாரியும் குருவும் இல்லை. மற்ற எல்லா மனிதர்களும் இன்னார் எங்கள் குரு என்று சொல்கிறார்கள். இன்னார் ஜோதியோடு ஜோதியாக கலந்து விட்டார் என்று சொல்கிறார்கள். அனைவருக்கும் தேகதாரி குரு இருக்கிறார்கள். தர்மத்தை ஸ்தாபனை செய்பவரும் தேகதாரியே. இந்த தர்மத்தை யார் ஸ்தாபனை செய்தது? பரமபிதா பரமாத்மா திரிமூர்த்தி சிவபாபா பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்தார். இவரது சரீரத்தின் பெயர் பிரம்மா. கிறிஸ்து இந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்தார் என்று கிறிஸ்துவர்கள் சொல்வார்கள். அவர் தேகதாரி, அவரது சித்திரமும் இருக்கிறது. இந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்தவரின் சித்திரமாக எதை காட்டுவீர்கள்? சிவபாபாவையே காட்டுவீர்கள். சிவபாபாவின் சித்திரத்தையும் சிலர் பெரியதாகவும் சிலர் சிறியதாகவும் செய்கிறார்கள். ஆனால் அவர் புள்ளியாகவே இருக்கிறார். பெயர் உருவமும் இருக்கிறது. ஆனால் அவ்வியக்தமாக இருக்கிறார். இந்த கண்களால் அவரை பார்க்க முடியாது. சிவபாபா குழந்தைகள் உங்களுக்கு ராஜபாக்கியத்தை கொடுத்துவிட்டு சென்றார். அதனால்தானே அவரை நினைவு செய்கிறீர்கள். மன்மனா பவ என சிவபாபா சொல்கிறார். ஒரு தந்தை என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், யாருடைய துதியும் பாட வேண்டியதில்லை. ஆத்மாவின் புத்தியில் எந்த தேகமும் நினைவிற்கு வரக்கூடாது. இது நன்றாக புரிந்து கொள்ளும் விஷயம். நமக்கு சிவபாபா கற்பிக்கிறார் முழு நாளும். இதை ரீபீட் செய்து கொண்டே இருங்கள். முதலில் அப்பாவையே புரிந்து கொள்ள வேண்டும் என்பது சிவபகவான் வாக்கு. இதை நன்கு புரிய வைக்காமல் ஆஸ்தியை பற்றி சொன்னால் எதுவும் புத்தியில் உட்காராது. இது சரியான விஷயம் என சிலர் சொல்கிறார்கள். இதை புரிந்து கொள்ள நேரம் தேவை என சிலர் சொல்கிறார்கள். சிலர் யோசனை செய்வோம் என்று சொல்கிறார்கள். விதவிதமான மனிதர்கள் வருகிறார்கள். இது புது விஷயம். பரமபிதா பரமாத்மா சிவன் அமர்ந்து ஆத்மாக்களுக்கு கற்பிக்கிறார். என்ன செய்தால் மனிதர்கள் இதை புரிந்து கொள்ள முடியும் என்ற சிந்தனை ஓடுகிறது. சிவனே ஞானக்கடல், ஆத்மாவை எப்படி ஞானக்கடல் என்று சொல்ல முடியும்? அவருக்கு சரீரமே இல்லை. ஞானக்கடல் என்றால் அவர் நிச்சயம் எப்போதாவது ஞானம் சொல்லியிருக்க வேண்டும். அப்போதே அவரை ஞானக்கடல் என்று சொல்வார்கள். அப்படியே ஏன் சொல்வார்கள்? ஒருவர் அதிகம் படித்தால் இவர் அதிக வேத சாஸ்திரங்களை படித்திருக்கிறார், அதனால் அவரை சாஸ்திரி அல்லது வித்வான் என்று சொல்வார்கள். தந்தையை ஞானக்கடல் அத்தாரிட்டி என்று சொல்கிறார்கள். நிச்சயம் வந்து சென்றிருப்பார். இப்போது இருப்பது கலியுகமா அல்லது சத்தியுகமா, புது உலகமா அல்லது பழைய உலகமா என கேள்வி கேட்க வேண்டும். குறிக்கோள் உங்கள் முன்னால் நிற்கிறது. இந்த லட்சுமி நாராயணர் இருந்தால் அவர்களுக்கு ராஜ்யம் இருக்கும். அப்போது இந்த பழைய உலகமோ ஏழ்மை நிலையோ இருக்காது. இப்போது இவர்களின் சித்திரம் மட்டும் இருக்கிறது. கோவிலில் மாடல்களை காட்டுகிறார்கள். இல்லை என்றால் அவர்களுடையது மாளிகை, தோட்டம் போன்றவை எவ்வளவு பெரிதாக இருக்கும். அவர்கள் கோவிலில் மட்டும் இருப்பார்களா என்ன? ஜனாதிபதி மாளிகை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. தேவி தேவர்கள் மிகப்பெரிய மாளிகைகளில் இருந்திருப்பார்கள். அதிக இடம் இருக்கும். அங்கே பயப்பட எந்த விஷயமும் கிடையாது. அங்கே தோட்டத்தில் எப்போதும் பூக்கள் பூத்து குலுங்கும். முள்ளே இருக்காது. அது தோட்டமாகவே இருக்கிறது. அங்கே விறகுகளை வைத்து அடுப்பெரிக்க மாட்டார்கள். விறகு எரியும் போது புகை வருவதால் துக்க உணர்வு ஏற்படும். அங்கே நாம் மிக சிறிய பகுதியில் இருப்போம். பின்னால் வளர்ந்து பெருக்கம் ஏற்படுகிறது. மிக நல்ல நல்ல தோட்டங்கள் இருக்கும். நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும். காடுகளே கிடையாது. இப்போது உணர்வு வருகிறது. பார்க்க முடியவில்லை. நீங்கள் தியானத்தில் மிகப்பெரிய மாளிகைகளை பார்த்துவிட்டு வருகிறீர்கள். அவற்றை இங்கே உருவாக்க முடியாது. காட்சி கிடைத்தவுடன் மறைந்து விடுகிறது. காட்சி பார்த்தீர்கள் தானே. ராஜாக்களும் இளவரசிகளும் இருப்பார்கள். மிக அழகிய சொர்க்கம் இருக்கும். இங்கே எப்படி மைசூர் போன்றவை ரமணிகரமாக இருக்கின்றனவோ அப்படி அங்கே மிக நல்ல காற்று வீசிக்கொண்டு இருக்கும். தண்ணீர் கொற்றும் அருவிகள் நிறைய இருக்கும். நாம் நல்ல நல்ல பொருட்களை உருவாக்குவோம் என்பதை ஆத்மா புரிந்து கொள்கிறது. ஆத்மாவிற்கு சொர்க்கம் நினைவிற்கு வருகிறது தானே. அங்கே என்னென்ன நடக்கும், நாம் இங்கே இருப்போம் என்ற ரிலேஷன் குழந்தைகள் உங்களுக்கு ஏற்படுகிறது. இந்த நேரம் இந்த நினைவு இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள் என்பதை சித்திரங்களில் பாருங்கள். அங்கே துக்கத்தின் எந்த விஷயமும் இருக்காது. நாம் சொர்க்கத்தில் இருந்தோம், பிறகு கீழே இறங்கினோம். இப்போது மீண்டும் சொர்க்கத்திற்கு போக வேண்டும். எப்படி போவது? கயிற்றில் தொங்கிக் கொண்டு போவீர்களா என்ன? ஆத்மாக்கள் நாம் சாந்திதாமத்தில் இருப்பார்கள். இப்போது நீங்கள் தேவர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். பிறரையும் மாற்றிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்ற நினைவு தந்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் வீட்டில் அமர்ந்தபடியே காட்சி பெறுகிறார்கள்? பந்தனத்தில் இருப்பவர்கள் ஒருபோதும் பார்த்ததில்லை. ஆத்மா எப்படி மகிழ்ச்சியில் திளைக்கிறது? தமது வீடு அருகில் வரும்போது ஆத்மாவிற்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. தந்தை நமக்கு ஞானம் கொடுத்து அலங்கரிக்க வந்திருக்கிறார் என்பதை புரிந்திருக்கிறீர்கள். ஒரு நாள் நிச்சயம் செய்தித்தாள்களிலும் வரும். இப்போது இகழ் புகழ் மானம் அவமானம் எல்லாம் முன்னால் வருகின்றன. கல்ப முன்னரும் இப்படி நடந்தது என்பதை அறிந்திருக்கிறீர்கள். எந்த நொடி கடந்து சென்றதோ அதை பற்றி சிந்தனை செய்யக்கூடாது. செய்தித்தாள்களை கல்ப முன்னரும் இப்படி வந்தது, பிறகு முயற்சி செய்ய வேண்டும். பிரச்சனை என்ன நடந்ததோ அது நடந்து விட்டது. பெயர் வந்தது தானே. பிறகு நீங்கள் பதில் சொல்கிறீர்கள். சிலர் படிக்கிறார்கள், சிலர் படிப்பதில்லை.
நேரம் கிடைப்பதில்லை, மற்ற வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். இது எல்லையற்ற பெரிய நாடகம் என்பது இப்போது உங்கள் புத்தியில் இருக்கிறது. டிக் டிக் நடந்து கொண்டே இருக்கிறது, சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. ஒரு நொடியில் எது கடந்து சென்றதோ அது 5000 வருடங்களுக்கு பிறகு ரீபிட் ஆகும். எது நடந்து முடிந்ததோ அது நொடிக்கு பிறகு எண்ணத்தில் வருகிறது. இந்த தவறு நடந்துவிட்டது, நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. கல்பம் முன்னரும் இதேபோல் தவறு நடந்தது, கடந்து விட்டது. இப்போது இனிமேல் செய்யக்கூடாது என முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். அடிக்கடி இந்த தவறு செய்வது நன்றாக இல்லை என்பது உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டது. இந்த செயல் நன்றாக இல்லை, நான் இந்த கெட்ட செயலை செய்தேன் என உள்ளம் உறுத்தி கொண்டே இருக்கும். இப்படி செய்யாதீர்கள். ஒருவருக்கு துக்கம் ஏற்படும் என தந்தை புரிய வைக்கிறார். தடை செய்யப்படுகிறது. இந்த காரியத்தை செய்யக்கூடாது, கேட்காமல் பொருளை எடுத்தால் அது திருட்டு என்று சொல்லப்படும் என்று தந்தை சொல்கிறார். அப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதீர்கள். கடுமையாக பேசாதீர்கள். இந்த காலத்தில் உலகம் எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். ஒருவர் வேலைக்காரர் மீது கோபம் கொண்டால் அவரும் விரோத செயல்களில் ஈடுபடுகிறார். அங்கே சிங்கமும் ஆடு தமக்குள் பால் பாயசம் போல இருக்கும். உப்பு தண்ணீர் மற்றும் பால் பாயசம். சத்தியுகத்தில் அனைத்து மனிதர்களும் தமக்குள் பால் பாயசம் போல இருப்பார்கள். இந்த ராவண உலகில் எல்லா மனிதர்களும் உப்பு தண்ணீராக இருப்பார்கள். தந்தையும் மகனும் உப்பு தண்ணீராக இருக்கிறார்கள். காமம் மகா சத்ரு. காம கட்டாரி வீசி ஒருவர் பிறருக்கு துக்கத்தை கொடுக்கின்றார்கள். இந்த முழு உலகமும் உப்பு தண்ணீர். சத்திய உலகம் பால் பாயசம். இந்த விஷயங்களை பற்றி உலகிற்கு என்ன தெரியும்? மனிதர்கள் சொர்க்கத்தின் ஆயுளை லட்ச வருடங்கள் என்று சொல்கிறார்கள். அதனால் எந்த விஷயமும் புத்தியில் வர முடியாது. யார் தேவர்களாக இருந்தார்களோ அவர்களின் நினைவிற்கே வருகிறது. இந்த தேவர்கள் சத்தியுகத்தில் இருந்தது உங்களுக்கு தெரியும். யார் 84 பிறவிகள் எடுத்தார்களோ அவர்களே வந்து படிப்பார்கள். முள்ளிலிருந்து மலராக மாறுவார்கள். இது தந்தையின் ஒரே யூனிவர்சிட்டி. இதற்கு கிளைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. கடவுள் எப்போது வருவாரோ அப்போதே நீங்கள் அவருக்கு உதவி செய்கிறீர்கள். பிறகு உங்களை கொண்டு கடவுள் தாமே ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார். நாம் கடவுளின் உதவியாளர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர்கள் உலகிய உதவி செய்கிறார்கள், நீங்கள் ஆன்மீக உதவி செய்கிறீர்கள். தந்தை ஆத்மாக்கள் நமக்கு ஆன்மீக சேவையை கற்றுக் கொடுக்கின்றார். ஏனென்றால் ஆத்மாவே தமோ பிரதானமாக மாறியது. பிறகு தந்தை சதோ பிரதானமாக மாற்றுகிறார். என்னை மட்டும் நினைவு செய்தால் உங்கள் விக்கிரமங்கள் அழியும் என்று தந்தை சொல்கிறார். இது யோகா அக்னி. பாரதத்தின் பழைய யோகம் பாடப்பட்டுள்ளது. செயற்கை யோகம் நிறைய வந்துவிட்டன. அதனால் நினைவு யாத்திரை என்று சொல்வதே சரி என்று தந்தை சொல்கிறார். சிவபாபாவை நினைவு செய்து செய்து நீங்கள் சிவபுரிக்கு செல்வீர்கள். அது சிவபுரி, அது விஷ்ணுபுரி, இது ராவணபுரி. விஷ்ணுபுரிக்கு பின்னால் இருப்பது ராமபுரி. சூரியவம்சிக்கு பிறகு சந்திரவம்சி. இது பொதுவான விஷயம். அரைக்கல்பம் சத்தியுகம் திரேதா, அரைக்கல்பம் தோப்பர் கலியுகம். இப்போது நீங்கள் கலியுகத்தில் இருக்கின்றீர்கள். இதுவும் உங்களுக்கு மட்டுமே தெரியும். யார் நன்றாக தாரணை செய்வாரோ அவர் பிறருக்கும் புரிய வைப்பார். நாம் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறோம். இது ஒருவருடைய புத்தியின் நினைவில் இருந்தாலும் முழு நாடகமும் புத்தியில் வரும். ஆனால் கலியுக தேக உறவுகள் நினைவிற்கு வந்து கொண்டே இருக்கின்றன. நீங்கள் ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர், ராஜயோகத்தை கற்பிப்பவர் ஒருவர் மட்டுமே. அதனால் சிவபாபாவின் ஜெயந்தியை முழு உலகையும் புரட்டி போடுகிறது என்பதை பாபா புரிய வைத்தார். அது பிராமணர்கள் உங்களுக்கே தெரியும். இப்போது நாம் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறோம். யார் பிராமணரோ அவருக்கே படைப்பவர் மற்றும் படைப்பு ஞான புத்தியில் இருக்கும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். 1. ஒருவருக்கு துக்கம் ஏற்படும் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. கடும் சொற்களால் பேசக்கூடாது. மிக மிக இனிப்பான பால் பாயசம் போல இருக்க வேண்டும். 2. எந்த தேகதாரிக்கும் துதி பாடக்கூடாது. நமக்கு சிவபாபா கற்பிக்கிறார் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். அந்த ஒருவருக்கே புகழ் பாட வேண்டும். அவருக்கு ஆன்மீக உதவியாளராக வேண்டும். வரதானம். சுத்த எண்ணங்களின் விரதத்தால் உணர்வில் மாற்றத்தை கொண்டு வரும் இதய சிம்மாசனதரியாகுக. பாப்தாதாவின் இதய சிம்மாசனம் அவ்வளவு தூய்மையாக இருக்கிறது. அதனால் அந்த ஆசனத்தில் தூய்மையான ஆத்மாக்களை அமர முடியும். யாருடைய எண்ணத்திலாவது அப்பவித்திரமோ அவமரியாதையோ வந்தால் அவர் சிம்மாசனதாரியாக இருப்பதற்கு பதிலாக இறங்கும் கலையில் கீழே வருவார். அதனால் முதலில் சுத்த எண்ணங்களின் விரதத்தால் உங்கள் உணர்வை மாற்றுங்கள். உணர்வு மாறுவதால் எதிர்கால வாழ்க்கை என்ற படைப்பு மாற்றம் பெறும். சுத்த எண்ணங்களின் உறுதியான எண்ணங்களின் விரதத்தின் வெளிப்படை பலனே சதா காலத்திற்கு பாப்தாதாவின் இதய சிம்மாசனம். ஸ்லோகன். எங்கே அனைத்து சக்திகளும் கூடவே இருக்குமோ அங்கே தடையற்ற வெற்றியே இருக்கும். அவ்யக்த செய்கை. இப்போது முழுமையாகும் கர்மாதீத்தாக ஆர்வம் கொள்ளுங்கள். அந்துவா ஸ்திதி என்றால் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்ட கர்மாதீத்த ஸ்திதியின் வாகனம். அதுவே கடைசி வாகனம்.
அதன் மூலமே நொடியில் கூடவே பரப்பீர்கள். அதற்காக அனைத்து எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களையும் கடந்து எல்லையற்ற சொரூபத்தில் எல்லையற்ற சேவாதாரியாகுங்கள். அனைத்து எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களையும் வெற்றி ரத்தினமாகுங்கள். அப்போதே கடைசி கர்மாதீத்து சொரூபத்தின் அனுபவி சொரூபம் ஆவீர்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.